ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏசப்பா என்ன பேசுகிறான்னு நம்ம பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 1ஆம் வசனத்தில் ஏசப்பா நம்ம ஜெபம் பண்ணுறோம் சில நேரத்தில், ஆனால் ஏசப்பா கேட்குறதில்ல. அதுக்கு என்ன நம்ம பார்ப்போம். இதோ ரட்சிக்கக்கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அந்த காலத்தில் யூதர்கள் ரோமருக்கு அடிமைகளாக இருக்காங்க. ரோமர் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க யூதர். இப்போ அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க யூத ஜனங்க. ஏசப்பா அந்த காலத்தில் இருந்தார். அவர் மேலே கூட போய் சாட்சி சொல்லி அவரை சிலுவையில் அறியறாங்க. அவருடைய பாவங்கள் தான் ஏசப்பா பாவம் அறியாதவர், ஒன்றும் அறியாதவர், பாவம் செய்யவில்லை, குற்றம் ஒன்றும் அவரில் நான் காணல அப்படின்ற பிலாத்துக்கு கைகளை கழுவுறார். ஸோ ஏசப்பா ரட்சிக்கூடாத படிக்க அவருடைய கை என்னவான் கை சூம்பின மடையில் ஏசப்பாவுக்கு பலத்த கையினால் ஏசப்பா என்ன பண்ணாராம், இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைகளாக இருந்தப்போ கொண்டு வரார் செங்கடலை பிளந்து. அதை தான் அந்த சங்கீதக்காரர் சொல்கிறார். அது என்ன பான்னு பார்க்கணும். சங்கீதம் 136 10ஆம் வசனத்தில், எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்கிறார். ஸோ பலத்த கை தான் அவரை அந்த ஜனங்களை அங்கேருந்து எகிப்திலிருந்து கொண்டு வருது வெளியே. ஸோ அப்படி இருக்கும்போது என் கை ரட்சிக்கக்கூடாமல் இல்லை அப்படின்றார் ஏசப்பா. ஆண்டவருக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வாதிப்பதே கர்த்தருடைய பிரியன்னு நம்ம பார்க்கோம். பாவம் எவ்வளோ ஒரு கொடியதானது. அதனுடைய விளைவு பயங்கர, அது நம்மளை பாதிக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு பைபிள் சொல்லுது. பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டானவன் எழுதியிருக்கு. பாவம் தான் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்துது. ஸோ ஏசப்பா எல்லாம் அறிந்தவர். அவர் பயங்கரமான பவர், யூனிவர்சல் பவர் அவருக்கு. அவர் எல்லாத்தையும் அறிந்தவர். நிகழ்காரியம், வருங்காரியம், இப்போ நடக்கிற காரியம் எல்லாம் அவருக்கு தெரியும் என்னென்னு. அவர்கிட்ட மைட்டி ஹேண்ட். அவர் வல்லமை உள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன் ரட்சிக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்குது. அதுதான் திக் வால் மாதிரி இருக்கா நமக்கும் அவருக்கு முன்னாடி. நம்ம ப்ரேயர்ஸ் மேலே போகிறது இல்லை. அப்போது ஏசப்பான்றாரு, என் காதில் கேட்குறல நீங்கள் செய்கிற ஜெபம். அப்போது காது கேட்காதவங்களும் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த உலகத்தில் மெடிக்கல் லைனில் பார்த்தோம்னா ஏதாவது வேக்ஸ் அடிச்சுட்டு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நர்வ் ப்ராப்ளம் இருக்கா, அதனால் காது கேட்காது. ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நம்மளுடைய பாவங்கள் போய் அவ்வளோ திக்காக அடிச்சுட்டு தான் அவர் காது. அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சுன்னு ஏசையா சொல்கிறாரு. ஆனால் இந்த காலமும் அப்படி தான் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணும்போது சில நேரத்தில் ஜெபம் கேட்கப்படுறதில்லை. நான் ரொம்ப நாளாக சஃபரிங் வந்துகிட்டே இருக்குது. எத்தனை நாளுக்கு நான் வேதனைப்படுவேன், எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுவேன். ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவர்கிட்ட கூப்பிட்றேன். என்னுடைய வேதனையிலேருந்து ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறேன்னு எத்தனையோ பேர் நினைக்கலாம். அது காரணம் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அந்த மாதிரி கஷ்டம் வருது நமக்கு. சம்பாதிச்சாலும் ஒரு இது கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் ஜனங்களை அவருடைய தப்புதுனால ஆண்டவர் அவர்களை விட்டு விலகி போகிறார். ஆண்டவர் எப்பவுமே நம்மள நோக்கமாக இருக்கிறார். மேலேருந்து நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய கண்கள் திறந்ததாயும் என்று கண்கள் பார்க்கிறதாயும் காது கேட்கிறதாயும் இருக்குதுன்னு சொல்கிறார். அது இல்லாமல் தட்டுங்கள் திறக்கப்படும்ன்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றார். அந்த தேவன் போய் எப்படி செய்வாரா? அப்போ நம்ம ஏன் இந்த பாவத்தை செய்யணும்? இந்த பாவத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. நம்ம ஏசப்பாவுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம நடக்கூடாது.
அதில் சொல்கிறார் ஏசப்பா, ஏன் கேட்குறதில்ல ஏசப்பா ஜெபத்தை? நான் 2வது வசனத்தை படிச்சிங்கன்னா புரியும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏன்னா அவங்க கை இரத்தத்தாலும் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்கறாகிறவனும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்ன பண்ணுறாங்களா, அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. ஸோ இப்படியா ஜனங்க இருக்கிறாங்களாம். ஸோ இன்னொரு அருமையான வசனம், 10ஆம் வசனம், நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பாழிடங்களில் இருக்கிறோம். ஸோ இப்படியாப்பட்ட நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கு. நம்முடைய நிலைமை கூட இன்றைக்கி இப்படி இருக்குன்னா நம்மளை நாமே செய்து கொள்ளுவோம். ஏசப்பாட்டை முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, எங்களை பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய பாவங்கள் உங்களுடைய முக தடையாக இருக்கக்கூடாது. ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களோடு பேசுங்க. இப்போ குடும்பத்தில் கூட யாராவது பேசாமல் பிள்ளைங்க இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த பக்கம் ஒருத்தர் போயிருப்பாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் போயிருப்பாங்க. ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. அதை தான் ஏசப்பா சொல்கிறார், துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. நீதிமான் ஜெபத்தை கேட்கிறேன்றார், துன்மார்க்கரின் ஜெபத்தை நான் கேட்கறதில்லைன்னு சொல்கிறேன். நம்ம துன்மார்க்க வழியை விட்டுருவோம், பாவம் செய்கிறத நிறுத்திடுவோம், ஏசப்பாட்ட ஒப்புரவாகுவோம். ஏசப்பா, நான் உம்மிடத்தில் ஒப்புரவாகிறேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவாராம், நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியே அவர் அறிவாராம். நம்ம கூப்பிட்றதுக்கு முன்னாடியே என் மகன் கூப்பிட்றான், நான் அவனுக்கு பதில் செய்யணும், அவனுக்கு உதவி செய்யணும்னு இறங்கி வருவார். நமக்காக நம்முடைய தேவதூதர்களை அனுப்புவார். அப்படிப்பட்டவர்களாக நம்ம மாறுவோம். ஐசப்பாவுடைய இருதயத்தின்ல இருக்கிற வாஞ்சையெல்லாம் நம்ம செய்வோம். அவரோடு ஒப்புரவாகும், ரட்சிக்கப்படுவோம், ஞான ஸ்நானம் எடுப்போம், இயேசுவின் பிள்ளைகளை போல இருப்போம், பாவத்திலிருந்து விட்டு விலகி ஆண்டவரோடு வாழ்வோம். அதுதான் நமக்கு தேவை. அப்படி இருக்கும்போது தான் நீதிமான்களாக நம்ம பரிசுத்தமாக வாழும்போது அவர் வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.